வண்டியில் வந்து 2 டிரைவர் ஒரு கிளீனர் இருக்காங்கன்னா ஒரு சிங்கிளுக்கு நாங்கள் 2500 3000 கொடுத்துருவோம். இங்கேருந்து போக 3000, அங்கேருந்து வர்றதுக்கு 2500 போது அவங்களுக்கு 1000 கிடச்சிடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க டிக்கெட்டு டல்லாக போகுது அப்படிங்கும்போது வழியில் டிக்கெட் ஏற்றினாங்கன்னா அதில் ஒரு கமிஷன் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஃபேவராக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்கேனியா அண்டு வால்வோவில் வந்துருக்கு சார். கிட்டத்தட்ட அது ஒரு 2 crores வந்தது. 42 ஸ்லீப்பர் உள்ள வண்டி இப்போ புதுசாக வந்திருக்கு. 2 crores வந்திருக்கு. இப்போ தான் புதுசாக நம்ம தமிழகத்துலேயே நான் அப்ரூவல் கொடுக்கல. இந்தியாவில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அரையில் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. தமிழகத்தில் அப்ரூவல் பண்ணாமல் அதுக்கு தான் நீ பார்த்துருப்பீங்க என்எல் போட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். அது இப்போ நாங்கள் அதுதான் நம்ம போக்குவரத்துறைகிட்ட வந்து கேட்டிருக்கோம். நம்ம இந்தியாவில் ஒரு வாகனத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தமிழகத்தில் பதிவு பண்ணுற வசதி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஆனால் அந்த பதிவு பண்ணுற வசதி வந்து ரொம்ப லேட்டாகுது நம்ம தமிழகத்துன்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த வாகனங்கள்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ லான்ச் பண்ணாங்க. அந்த வாகனம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா இருக்குது. எல்லா சொகுசும் இருக்குது. நீங்கள் அது கப்பலில் போகிற நீ சொன்ன மாதிரி கப்பலில் போகிறது மாதிரி தான் இருக்கும். விமான பயணத்தை விட சொகுசாக இருக்கும். ஃபுல்லாக வண்டி ஹைட்டு இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது வண்டி லெவல் கீழே போகும். நல்லா பைபாஸ் போகும்போது ஹைட்டு ஏற்றிக்குவாங்க. இப்போ வண்டி மிதக்கும். அப்படியே வண்டி வால்வோவில் போகும்போதெல்லாம் இப்போ 7 போகும். அப்படியே வண்டி மிதக்கும். நல்ல சொகுசாக இருக்கும். பஸ்ஸில் சீட்டே படுத்துட்டு போகிற மாதிரி செமி ஸ்லீப்பரே ஓரளவுக்கு ஒரு 80% படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சீட்டெல்லாம் வந்துருச்சு. அந்த சீட்டு பத்தாது. அது கூட எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்ல போய் தான் ஸ்லீப்பர்னு ஒன்று வந்தது. ஸ்லீப்பர் வந்து நார்த்தில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த பெர்மிட் அப்போ வந்து இங்கே கொடுக்கல. நார்த்து வந்ததை வச்சு தான் அதுக்கப்புறம் நார்த்து நாகாலாந்து ரிஜிஸ்ட்ரேஷன், ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன், அசாம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி போட்டு அங்கே ஸ்லீப்பர் பெர்மிட் கொடுத்ததுனால அங்கே உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு அங்கேயும் டேக்ஸ் கட்டி இங்கேயும் டேக்ஸ் கட்டி நம்ம மக்களுக்கு சொகுசை கொடுத்தோம். அந்த சொகுசு கொடுத்தது இல்லாமல் ஒய்ஃபை வசதி கொடுக்குறோம். ஏசி ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குறோம். எப்படின்னா பேசஞ்சர் ஏசி தேவையில்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவங்களே அந்த இது மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது சில பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, திருப்புறேன்னு சொல்லிட்டு உடச்சி துணியை சொருவிட்டு போயிடுவாங்க. அது வந்து எங்கள் ஓனருங்களை பாதிக்கும். அது சின்ன வேலை தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய நான் கம்பெனியில் கூட விட்டதுக்கப்புறம் தான் 5000 பில்லு வருதா 10000 பில்லு வருதான்னு தெரியும். அது எல்லாம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் மாட்டணும்னு சொல்லி அவங்க அந்த வேலையை கொடுப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இந்த பெட்டுக்கு இந்த ஒரு சைடு பெட்டுக்கு ஏசி தேவையில்லைன்னா அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போது மக்கள் வந்து விரும்புகிறாங்களே இல்லையோ, நாங்களே வந்து மக்களுக்கு தேவையான சொகுசுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி. வாட்டர் கொடுத்தோம், ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். அதை நாங்கள் நல்லபடியாக தான் கொடுக்குறோம். அதே மக்கள் வந்து அந்த வாட்டரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதை டஸ்ட்பின்னு ஒன்று சேர்த்து வச்சு ஒரு கவரில் போட்டு வெளியே கொண்டு போடலாம். சில பேர் அதை செய்கிறது இல்லை. பெர்த்தில் சொறி வச்சுட்டு போயிடுவாங்க. வாட்டர் பாட்டிலில் எச்சரிப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. சில இது பார்த்தீங்கன்னா யூரினே போய் வச்சுட்டு போயிடுறாங்க. அது காலையில் பாட்டிலில் யூரின் வச்சுட்டு போயிடுறாங்க. அது காலையில் நம்ம கிளீனருங்க தான் அதை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படணும் அவங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணுறது இல்லை. நம்ம சொகுசு கொடுக்க சில பேர் தவறு செய்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டிரைவரும் 100க்கு 100% கரெக்டானவங்கன்னு நான் சொல்ல முடியாது. அதில் ஒரு சிலது இருக்கும். 1% 2% குறைபாடுகள் இருக்கும். அதே மாதிரி 100% பேசஞ்சரும் கரெக்டாக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் 10% பேசஞ்சர் தவறு நடக்க தான் செய்யுது. நாங்கள் எந்த அளவுக்கு சொகுசு கொடுக்குறோமோ அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும் பேசஞ்சர். அது சில பேர் தவறான இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து வண்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது.